நான் சொன்னா நம்புவீங்களான்னு தெரியல. ஜஸ்ட் ஒரு ஏஐ டூல யூஸ் பண்ண தெரியுங்கிற ஒரே காரணத்தினால நான் ஜிம்முக்கு எக்ஸர்சைஸ் பண்ண போன இடத்துல எனக்கு ஒருத்தங்களால ரூ. 6000 எக்ஸ்ட்ரா இன்கம் கிடைச்சதுன்னு சொன்னா உங்களால நம்ப முடியுமா? எஸ், உண்மைதான். இந்த டூலை மட்டும் உங்களுக்கும் யூஸ் பண்ண தெரிஞ்சதுன்னா என்ன மாதிரியே இந்த 6000 இல்ல எத்தனை ஆயிரத்தை வேணாலும் உங்களாலையும் சம்பாதிக்க முடியும். இந்த வீடியோ பார்க்குற நீங்க ஒரு ஸ்டூடெண்டா இருந்தாலும் சரி, இல்ல ஒரு கிரியேட்டரா இருந்தாலும் சரி, இல்ல ஒரு ப்ராப்பரான ஜாப்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கிற ஒரு பர்சனா இருந்தாலும் இந்த ஸ்கில்லை யூஸ் பண்ணி உங்களால எக்ஸ்ட்ரா ரெவென்யூ மேக் பண்ண முடியும். சரி ஹரி, எல்லாம் ஓகே, என்ன பண்ண போறோம், அது என்ன ஏஐ டூல்னு உங்களை பல பேர் கேட்கறது எனக்கு புரியுது. ஸோ ஆக்சுவலா ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க, இந்த காலகட்டத்தில் நம்ம எல்லாருமே ஆன்லைனை நோக்கி மூவ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஸோ இதோடைய விளைவா என்ன ஆகுதுன்னா, இங்க இருக்கக்கூடிய சின்ன சின்ன பிசினஸ்ல இருந்து பெரிய பெரிய பிசினஸ் வர எல்லாருக்குமே வெப்சைட் அப்படிங்கிற ஒரு விஷயம் ரொம்பவே அத்தியாவசியமா மாறிடுச்சு. இப்போ யார்கிட்ட கேட்டாலும் உங்களுடைய கம்பெனியை பத்தி இல்லை கடையை பத்தி கேட்கும்போது உங்க வெப்சைட்டை ஷேர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த கடைக்காரங்கிட்ட கேட்கறாங்க. பட் அந்த கடைக்காரங்களுக்கு எப்படி ஒரு வெப்சைட்டை கிரியேட் பண்ணணும், வெப்சைட்னா என்ன, அது எப்படி பண்ணணும், அந்த மாதிரி எந்த ஒரு விஷயமே தெரியாம இருக்கும். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, ஒரு ஏஐ டூலை யூஸ் பண்ணி இந்த வீடியோ பார்க்குற உங்களுக்கு கோடிங்னா என்னே தெரியாதனாலும் பரவாயில்ல, ஜஸ்ட் ஒரு ஏஐ டூலை யூஸ் பண்ணி இந்த மாதிரியான பிசினஸ் ஓனர்ஸுக்கு அவங்களுக்கு ஏற்ற மாதிரியான சூப்பரான வெப்சைட்டை கிரியேட் பண்ணி கொடுக்க போறோம், அதுவும் சில நிமிஷங்கள்லயே. அண்ட் இதுக்கு நீங்க போட்ட அந்த டைம் அண்ட் எஃபர்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அவங்க கிட்ட சார்ஜ் பண்ணலாம். இப்போ என்னுடைய கதையே ஷேர் பண்றேன். நான் ஜிம்முக்கு எக்ஸசைஸ் பண்ண போயிருந்தப்ப அங்க ஒரு அண்ணன் என்கிட்ட, ஹரி இந்த மாதிரி நான் ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் பண்ற பில்டரா இருக்கிறேன், எனக்கு பார்த்தீங்கன்னா ஒரு வெப்சைட் கிரியேட் பண்ணணும்ப்பா, வெளியே கேட்டோம்னா 20,000 ஆகும் 30,000 ஆகும்னு சொல்றாங்க, இதுக்கு ஏதாவது ஒரு வழி இருக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்டாங்க. ஸோ நான் உங்கள்கிட்ட என்ன சொன்னேன் அப்படின்னா, கண்டிப்பா முடியும், ரொம்பவே ஈஸியாக பண்ணிடலாம், நான் அப்புறமா பண்ணி தரேன்னு சொல்லிட்டு போயிட்டேன். அண்ட் அதுக்கப்புறமா அன்னைக்கு ஈவினிங் எனக்கு திரும்ப அவங்க கால் பண்ணி எல்லா விஷயங்களும் சொன்னாங்க. நான் என்ன பண்ணேன்னா, அந்த வெப்சைட்டை அடுத்த 1/4 மணி நேரத்துக்குள்ள கிரியேட் பண்ணி அவங்களுக்கு சென்ட் பண்ணிட்டேன். அதை பார்த்து அவங்க ஷாக் ஆயிட்டு எனக்கு பார்த்தீங்கன்னா நான் இது பேமெண்ட்டும் கேட்காம அவங்க 2000 rupees பே பண்ணாங்க. அதுலேயும் நான் சொன்னேன், அண்ணா அதெல்லாம் ஒன்றுமே தேவையில்லை, இது ஒரு ஏஐ டூல் தான் படிச்சு ஜஸ்ட் நான் ஈஸியாக பண்ணிட்டேன்னு சொல்லி. பட் அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நான் மார்க்கெட்டில் வெளியே கேட்டப்போ எனக்கு 20,000 வேணும் 30,000 சொல்லிட்டு கேட்டாங்க. நான் அதை கேட்டு ரொம்ப வருத்தப்பட்டுக்கிட்டு இருந்தேன். பட் நீ எனக்கு பிடிச்ச மாதிரி சூப்பராக பண்ணி கொடுத்துருக்குற, ஸோ அதனால் நான் கொடுக்குற அன்பளிப்பாக வச்சுக்கணும்னு சொல்லிட்டு கொடுத்தாங்க. அண்ட் அதே மாதிரி அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் 2 பேருக்கு ரெஃபர் பண்ணி அவங்களுக்குமே இதே மாதிரி நான் கிரியேட் பண்ணி கொடுத்தேன். அவங்களுமே எனக்கு 2000 rupees பே பண்ணாங்க. கேட்கவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குதுல்ல? இந்த மாதிரி அவங்க எனக்கு பே பண்ணதுக்கு அப்புறம் தான் எனக்கு தோணுச்சு, நம்ம ஏன் இது ஒரு வீடியோவை போடக்கூடாது, இது எத்தனை பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிற மாதிரி. நீங்கள் ப்ரொஃபஷனலாக ஹை எண்ட் கிரியேட் பண்ணணும்லாம் அவசியமே இல்லை, அவங்களுக்கு தேவை ஜஸ்ட் ஒரு ஒர்க்கிங் வெப்சைட், அவ்வளவுதான். ஸோ அதை தான் எப்படி ஏஐ வச்சு கிரியேட் பண்ணுறதை பற்றி நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். ஸோ முதல்ல ஒரு வெப்சைட்டை கிரியேட் பண்ணுறதுக்கு நம்ம என்ன டூலை யூஸ் பண்ண போகிறோங்கிறத பற்றி தெரிஞ்சுக்கலாம். ஆக்சுவலாக மார்க்கெட்டில் ஒரு வெப்சைட் கிரியேட் பண்ணுறதுக்கான நிறைய டூல்ஸ் அவைலபிளாக இருக்குது. பட் நான் உங்களுக்கு யூஸ் பண்ணுற ஹோஸ்டிங்கரை தான் சஜஸ்ட் பண்ணுறேன். எதனாலன்னா, இந்த ஹோஸ்டிங்கரில் பார்த்தீங்கன்னா நமக்கு ரொம்பவே யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்ம நினச்சி கூட பார்க்க முடியாத மாதிரியான நிறைய சூப்பரான ஏஐ ஃபீச்சர்ஸ்லாம் நமக்கு கிடைக்குது. ஸோ இந்த ஹோஸ்டிங்கரை நீங்கள் அக்சஸ் பண்ணுறதுக்கு டிஸ்கிரிப்ஷனில் ஃபர்ஸ்ட் இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இப்போ ஸ்கிரீன்ல தெரியுற மாதிரி தான் ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இந்த பேஜில் லெஃப்ட் சைடு கார்னரில் தெரியுற ஸ்டார்ட் நவுங்கிற பட்டனை கிளிக் பண்ணுங்க. ஸோ இப்போ இந்த இடத்துல உங்களுக்கு 3 விதமா பிளான் ஷோ ஆகும். ஹரி, நான் இது காசு கட்டணுமான்னு கேட்டீங்கன்னா நெவர், இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க எப்படின்னு தெரிஞ்சுப்பீங்க. ஸோ நம்ம இதில் ரொம்பவே பாப்புலரான ப்ரீமியம் வெப்சைட் பில்டரை சூஸ் பண்ணுவோம். ஏன்னா இதில் நமக்கு 100 வெப்சைட்ஸ், ஃப்ரீ இமெயில், டிராக் அண்ட் ட்ராப் எடிட்டர், 150 டெம்ப்ளேட்ஸ், இந்த மாதிரி பல விஷயங்கள் அவைலபிளா இருக்கு. ஸோ அதனால இதை சூஸ் பிளானுங்கிறத கிளிக் பண்ணிட்டு, ஸோ இப்போ இந்த பேஜில் நீங்க இந்த பீரியடுங்கிற ஆப்ஷனுக்கு கீழே எத்தனை மாதங்கள் உங்களுக்கு இந்த ஹோஸ்டிங் பிளான் வேணுங்கிறத நீங்க சூஸ் பண்ணணும். ஸோ ஹோஸ்டிங் பார்த்தீங்கன்னா நீங்க 12, 24 and 40 மந்த் பிளானை சூஸ் பண்ணும்போது உங்களுக்கு அவங்க ஃப்ரீயா டொமைனே ப்ரொவைட் பண்றாங்க. ஸோ அதனால நீங்க தனியா போயிட்டு டொமைனுக்குன்னு எதுவும் பே பண்றதுக்கு எந்த அவசியமும் கிடையாது. ஸோ அதனால நான் உங்களுக்கு என்ன சஜஸ்ட் பண்ணுவேன்னா, நீங்க முடிஞ்ச அளவுக்கு அதிகமான மந்த்துக்கு போகும்போது உங்களுக்கு மந்த்லி பேமெண்ட்ஸ் ரொம்பவே கம்மியாகும். அண்ட் அது மட்டும் இல்லாம நீங்க ஒரு பிசினஸ் பண்ணும்போது ரொம்ப லாங் ரன்னுக்கு அந்த வெப்சைட் ஆக்டிவாவே இருக்கும். இது உங்களுடைய கிளையண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அவங்க எத்தனை மாதங்கள் கேட்கறாங்களோ அதை சூஸ் பண்ணிட்டு, ஸோ இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சப் டோட்டல்னு போட்டு 2628 rupees காமிக்குது. ஸோ நீங்க இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஹேவ் அ கூப்பன் கோட்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குதுல, இதை கிளிக் பண்ணிட்டு இந்த இடத்துல HARIZONE ஹரிசோன்னு சொல்லிட்டு கேபிட்டலில் டைப் பண்ணிட்டு அப்ளைங்கிறத கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா 2365 rupees தான் காமிக்குது. நீங்கள் இந்த ஹரிசோன்கிற கோடை யூஸ் பண்ணுறது மூலிமா நீங்கள் எவ்வளவு அமௌண்ட் பே பண்ணுறதுக்கு இருந்தாலும் அதிலிருந்து டேரெக்டாக 10% ரெடியூஸ் ஆயிரும். இதை நான் நம்மளுடைய வியூவர்ஸ்க்காக நம்மளுடைய ஸ்பான்சர் ஹோஸ்டிங்கர் கிட்ட இருந்து ஸ்பெஷலாக கட்டு வாங்கியிருக்கேன். ஸோ இந்த கோடை யூஸ் பண்ணுறதுக்கு மறந்துடாதீங்க. ஸோ ஒன்ஸ் நீங்கள் இந்த கோடை டைப் பண்ணதுக்கு அப்புறமா கண்டினியூங்கிற பட்டனை கிளிக் பண்ணுங்க. ஸோ இப்போ இந்த இடத்துல பில்லிங் அட்ரஸ் கீழே உங்களுடைய ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், ஃபோன் நம்பர், கண்ட்ரி
அட்ரஸ், சிட்டி, ஸ்டேட், பின்கோடு மாதிரி எல்லா டீடைல்ஸும் ஃபில் பண்ணிட்டு கண்டினியூங்கிற பட்டனை கிளிக் பண்ணுங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பேடிஎம் கார்ட்ஸ், யூபிஐ, பேடிஎம், நெட் பேங்கிங், பேபால் மாதிரி எல்லா விதமான பேமெண்ட் மெத்தட்லையும் அவங்க பேமெண்ட்ஸ் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. இவங்க கிட்ட ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னன்னா ஹோஸ்டிங்கர் பார்த்தீங்கன்னா 30 டேஸ்க்கான மணி பேக் கேரண்டி ப்ரொவைட் பண்றாங்க. அதாவது நீங்க இந்த பிளானை ஹோஸ்டிங்கர்ல பர்ச்சேஸ் பண்ணிட்டு உங்களுக்கு அடுத்த 30 டேஸ்க்குள்ள இது பிடிக்கல அப்படின்னா நீங்க தாராளமா உங்களுடைய பணத்தை திரும்ப வாங்கிக்கலாம். ஸோ இப்போ இந்த இடத்துல உங்களுடைய கிளைண்ட்டுக்கு எந்த பேமெண்ட் மெத்தட் கன்வீனியன்டா இருக்கோ அதை வச்சு நீங்க பேமெண்ட்டை பண்ணி முடிச்சுட்டு இப்போ அவங்க கிட்ட இருந்து நீங்க உங்களுடைய பேஸ்க்கு வந்துடலாம். நல்ல ஞாபகம் இருக்கட்டும், இந்த ஹோஸ்டிங்கர் பிளானுக்கு நீங்க பே பண்ண போறது இல்ல, உங்களுடைய கிளைண்ட் தான் பே பண்ண போறாங்க. அண்ட் நீங்க இந்த வெப்சைட்டை பில்ட் பண்ண போறதால தான் பில்ட் பண்ண போகுது. பட் இருந்தாலும் உங்களுடைய நாலேஜ்க்காகவும் நீங்க இதுல போடுற டைம்காகவும் உங்களுடைய கிளைண்ட் கிட்ட இருந்து அதுக்கான சார்ஜஸை எக்ஸ்ட்ராவாக சார்ஜ் பண்ணி வாங்கிக்க போறீங்க. ஸோ ஒன்ஸ் நீங்கள் பேமெண்ட்லாம் கரெக்டாக பண்ணி முடிச்சுட்டு வந்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு ஸ்க்ரீனில் தெரியுற மாதிரி தான் ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் நீங்கள் கிரியேட்டிவ் வெப்சைட்டுங்கிறத கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிட்டு நெக்ஸ்ட்ங்கிற பட்டனை கிளிக் பண்ணுங்க. இப்போ உங்களுக்கு ஸ்க்ரீனில் இந்த மாதிரி 2 ஆப்ஷன்ஸ் அவைலபிளாக இருக்கும். இதில் முதல் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா வேர்ட்பிரஸ். இந்த வேர்ட்பிரஸை யூஸ் பண்ணுமே பார்த்தீங்கன்னா நம்மளால வேற லெவலில் வெப்சைட்ஸ்லாம் கிரியேட் பண்ண முடியும். பட் இதுக்கு உங்களுக்கு கொஞ்சம் நாலேஜ் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் தேவைப்படும். பட் நம்ம இப்போ ஒரு பிகினராக இருக்கிறோங்கிறதாலையும் நம்ம ஏஐ தான் யூஸ் பண்ண போறோங்கிறதால ஹோஸ்டிங் வெப்சைட் பில்டருங்கிறதையே சூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஹோஸ்டிங் வெப்சைட் பில்டருங்கிறத சூஸ் பண்ணிட்டு நெக்ஸ்ட்ங்கிற பட்டனை கிளிக் பண்ணுங்க. சோ இந்த பேஜ்ல நீங்க 12, 24 and 14 மந்த்க்கான பிளானை சூஸ் பண்ணிருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல கிளைம் a free domain சொல்லிட்டு காமிக்கும். சோ உங்களுடைய கிளையண்ட் கேக்குற அந்த ஒரு டொமைன் இந்த இடத்துல அவைலபிளா இருந்துச்சுன்னா அதை நீங்க செலக்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட்ங்கிற பட்டனை கிளிக் பண்ணலாம். சோ இப்போ இந்த பேஜ்ல பாத்தீங்கன்னா மேல let AI create a website for you னு போட்டு பிராண்ட் நேமும் அது கீழ பிராண்டுக்கான டிஸ்கிரிப்ஷன் கேட்பாங்க. அப்படி இல்லனா கீழ பாத்தீங்கன்னா குட்டியா or use pre-made template சொல்லி இருக்குதுல இதை நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு பாத்தீங்கன்னா ஹோஸ்டிங்கர்ல 150க்கும் மேற்பட்ட நிறைய டெம்ப்ளேட்ஸ் அவைலபிளா இருக்கு. சோ இப்போ உங்களுடைய கிளையண்ட் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் மார்க்கெட்டிங் நீஷ்ல இருக்காங்கன்னா நீங்க ஜஸ்ட் இந்த மார்க்கெட்டிங்கிறத செலக்ட் பண்ணிட்டு கீழே பாத்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய விதமான வெப்சைட் ஷோ ஆகும். அப்படி இல்லாம உங்களுடைய கிளையண்ட் வந்து ஒரு ஹோட்டலா இருக்காங்க இல்ல ஒரு ரெஸ்டாரண்டா இருக்காங்கன்னா இந்த இடத்துல இருக்கிற ரெஸ்டாரண்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணீங்கன்னா கீழே பாத்தீங்கன்னா நிறைய ப்ரீ மேட் ரெஸ்டாரண்ட்டுக்கான டெம்ப்ளேட்ஸ் அவைலபிளா இருக்கும். நீங்க ஜஸ்ட் இது உள்ள போயிட்டு அதை எல்லாத்தையும் எடிட் பண்ணி டெக்ஸ்ட் இதெல்லாம் எடிட் பண்ணி ரொம்பவே சிம்பிளா பண்ற மாதிரி தான் இருக்கும். உங்களுடைய கிளைண்ட்ஸ் கிட்ட இந்த டெம்ப்ளேட்ஸ்லாம் காமிங்க. சப்போஸ் அவங்களுக்கு ஏதாவது பிடிச்சுன்னு சொன்னாங்கன்னா ஜஸ்ட் அது மேல மவுஸை வச்சு ப்ரிவியூங்கிற பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி அந்த வெப்சைட் வந்து ஃபுல் பேஜ்ல லோட் ஆகும். ஸோ அவங்களுக்கு இதில் ஏதாவது ஒரு டெம்ப்ளேட் பிடிச்சிருந்துச்சுன்னா ரொம்ப சூப்பர். நீங்க தாராளமாக ரொம்பவே ஈஸியா ரைட் சைட் டாப்ல தெரிகிற ஸ்டார்ட் பில்டிங்கிற பட்டனை கிளிக் பண்ணி கஸ்டமைஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். இல்ல நீங்க ஸ்கிராச்ல இருந்து உங்களுடைய கிளைண்ட்ஸ்க்கு ஏஐ யூஸ் பண்ணி புதுசா ஒரு வெப்சைட்டை பில்ட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க அப்படியே பேக் போயிட்டு இந்த இடத்துல உங்களுடைய கிளைண்டோடைய பிராண்ட் நேமை டைப் பண்ணுங்க. அண்ட் அதுக்கப்புறமா கீழே இந்த இடத்துல பிராண்டுக்கான டிஸ்கிரிப்ஷன்ல உங்களுடைய கிளைண்டோடைய பிசினஸ் எதை பத்தினது, அவங்க என்னெல்லாம் பண்றாங்க, அவங்களுடைய கஸ்டமர்ஸ் யாரு, என்ன மாதிரியான சர்வீஸ்லாம் ப்ரொவைட் பண்றாங்க, இதெல்லாம் ரொம்பவே டீடைல்டா டைப் பண்ணுங்க. உங்களுக்கு இது டைப் பண்ண தெரியலன்னா சாட் ஜிபிடியோட ஹெல்ப் எடுத்துக்கோங்க. அது உங்களுக்கு சூப்பரா டைப் பண்ணி கொடுக்கும். அதை நீங்க ஜஸ்ட் அங்க காப்பி பண்ணிட்டு இங்க வந்து பேஸ்ட் பண்ணிருங்க. சோ ஒன்ஸ் நீங்க பேஸ்ட் பண்ணிட்டு கிரியேட் வெப்சைட்ங்கிற பட்டனை கிளிக் பண்ணுங்க. சோ இப்போ பாத்தீங்கன்னா இந்த ஹோஸ்டிங்கர் ஏஐ நமக்கான வெப்சைட்டை கிரியேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிருச்சு. நம்ம ஃபியூ செகண்ட்ஸ் மட்டும் வெயிட் பண்ணலாம். சோ இப்போ பாத்தீங்கன்னா ஹோஸ்டிங்கர் ஏஐ நமக்கு பேக்ரவுண்ட்ல ஒரு வீடியோவோட சூப்பரா நம்ம கொடுத்த டீடைல்ஸ்க்கு ஏத்த மாதிரி அருமையா ஒரு வெப்சைட் அதுவே டீடைல்ஸ்லாம் ஃபில் பண்ணியே கொடுத்துருச்சு. இது நீங்க அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி பார்க்கலாம் அந்த வெப்சைட் எப்படி இருக்குதுங்கிறத. லேண்டிங் பேஜ் மட்டும் இல்லாம மேல பாத்தீங்கன்னா பிளாகுக்கான பேஜ் அண்ட் தென் ரிசோர்ஸ்க்கான பேஜ் எல்லாம் இருக்கு. ஸோ இது உங்களுக்கு ஓகேனா நீங்க தாராளமா ரைட் சைடில் தெரியுற இந்த கலர் பேலட்ல ஏதாவது ஒன்று சூஸ் பண்ணிட்டு கண்டினியூங்கிற பட்டனை கிளிக் பண்ணலாம். இல்ல இதை விட உங்களுக்கு பெட்டரா வேணும்னு நினைச்சீங்கன்னா லெஃப்ட் சைடு டாப்ல பாத்தீங்கன்னா கிரியேட் அகைன் சொல்ற ஆப்ஷன் இருக்குதுல இதை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிட்டு இந்த இடத்துல டிஸ்கிரிப்ஷன் நீங்க ஏதாவது சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா தாராளமா சேஞ்ச் பண்ணிக்கலாம். இல்ல தேவையில்லை அப்படின்னு நினைச்சீங்கன்னா கிரியேட் அ வெப்சைட்ங்கிறத திரும்ப கிளிக் பண்ணுங்க. யாருக்கு தெரியும் சில நேரங்களில் உங்களுடைய கிளைண்ட்ஸ் இந்த ஏஐ கிரியேட் பண்ற வெப்சைட்டை இப்படி எடுத்துக்கிறேன்னு கூட சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இங்க நிறைய பேருக்கு ஒரு ஃபங்க்ஷனல் வெப்சைட்டை விட அவங்களுடைய டீடைல்ஸை ஆன்லைன்ல போட்டு வைக்கிறதுக்காக தான் ஒரு வெப்சைட் தேவைப்படுது. ஸோ இப்போ பாருங்க அதே போல ரொம்பவே சூப்பரா இன்னொரு வெப்சைட் கிரியேட் பண்ணி கொடுத்துருக்கு. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா இந்த வெப்சைட் நம்மளால இன்ச் பை இன்ச் கம்ப்ளீட்டா கஸ்டமைஸ் பண்ணிக்க முடியும். ஸோ நான் ஒரு லேப்டாப்ல பாக்குறதுக்கு நம்மளோட வெப்சைட் இப்படி தான் இருக்கும். இதுவே ஒரு போன்ல பார்த்தா எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நமக்கு தெரியணும்ல. ஸோ அதுக்கு நீங்க டாப் கார்னர்ல தெரியுற இந்த போன் மாதிரி மொபைல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. ஸோ இப்போ பாருங்க ஒரு போன்ல ஒரு யூசர் வந்து நம்மளோட வெப்சைட் ஓபன் பண்ணாங்கன்னா அதை பார்க்கறதுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். ரொம்பவே கிளீனா நீட்டா இருக்குதுல்ல. ஸோ இது உங்களுக்கு ஓகேனா நீங்க அப்படியே என்ன பண்ணணும்னா ரைட் சைடு டாப்ல தெரியுற கண்டினியூங்கிற பட்டனை கிளிக் பண்ணணும். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா நம்மளோட எடிட்டிங் இன்டர்ஃபேஸ். இதுல தான் நமக்கான வெப்சைட்டை நம்ம கம்ப்ளீட்டா எடிட் பண்ணிக்க போறோம். ஸோ முதல்ல டாப்ல இருந்தே ஆரம்பிக்கலாம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஹரிசோன் அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய சேனலுடைய நேம் இருக்கு. இந்த இடத்துல நீங்க உங்களுடைய கிளைண்டோடைய லோகோ வைக்கணும்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்க என்ன பண்ணணும்னா ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி சைடில் ஒரு டேப் ஓப்பன் ஆகும். இதுல போயிட்டு நீங்க
ரீப்ளேஸ் இமேஜ்ங்கிற பட்டனை கிளிக் பண்ணுங்க. உங்ககிட்ட உங்களுடைய கிளையண்டோட லோகோ இருந்துச்சுன்னா ஒரு பிரச்சனையும் இல்லை. நீங்க ஜஸ்ட் இந்த அப்லோட் ஃபைலை கிளிக் பண்ணி அதை அப்லோட் பண்ணிட்டு இந்த மாதிரி அதை செலக்ட் பண்ணி இந்த இடத்த ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். வேலை சிம்பிளா முடிஞ்சிச்சுல. அண்ட் இந்த லோகோட சைஸ் ரொம்ப பெருசாகுன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணீங்கன்னா இந்த சைஸையுமே நம்மளால கூட்டி குறைக்க முடியும். ஸோ இது கொஞ்சம் டீசெண்டா இருக்கு. அண்ட் அதுக்கப்புறமா இந்த இடத்துல ஒயிட் கலர் பேக்ரவுண்டுக்கு பதிலாக வேற ஏதாவது ஒரு கலர் இருந்தால் நல்லா இருக்கும்னு எனக்கு தோணுது. ஸோ அதனால என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணிட்டு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எடிட் ஸ்டைல் ஒரு ஆப்ஷன் இருக்குதுல, இதை கிளிக் பண்ணுவோம். ஸோ இப்போ இந்த இடத்துல ஹெட்டர் பேக்ரவுண்ட் இருக்குதுல, இதை நீங்க கிளிக் பண்ணிட்டு உங்களுக்கு பிடிச்ச எந்த ஒரு கலர்னாலும் சூஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ நான் இப்போ என்ன பண்ண போறேன் அப்படின்னா லைட்டா ரெட்டிஷ் கலர் வைக்கிறேன். நல்லா இல்ல, நம்ம பெட்டர் இந்த மாதிரி லைட் கலருக்கு போயிடலாம். ஸோ எஸ், இதுக்கப்புறம் இந்த ஹெட்டர்ல இருக்கக்கூடிய ஃபாண்ட்ஸையுமே உங்களால் சேஞ்ச் பண்ணிக்க முடியும். அதுக்கு நீங்க ஜஸ்ட் இந்த இடத்துல சேஞ்சுங்கிறத கிளிக் பண்ணிட்டு உங்களுக்கு தேவையான ஃபாண்ட்டை நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ பாத்தீங்களா ஃபாண்ட் சேஞ்ச் ஆயிடுச்சு. இதே மாதிரி உங்களுடைய கிளையண்டோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்க தாராளமா அந்த ஃபாண்ட்ஸையுமே ரொம்ப ஈஸியாக சேஞ்ச் பண்ணிக்க முடியும். அதுக்கப்புறம் இந்த டெக்ஸ்டோடைய ஃபாண்ட் மட்டும் இல்லாம இந்த டெக்ஸ்டோடைய கலருமே நல்லா சேஞ்ச் பண்ணிக்க முடியும். அண்ட் அதுக்கப்புறமா ஃபர்ஸ்டா இருக்கிற லேஅவுட்ங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணீங்கன்னா நமக்கு நிறைய விதமான கஸ்டமைசேஷன் அவைலபிளா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுடைய லோகோ நீங்க இந்த மாதிரி சென்டர் லாகின் வச்சீங்கன்னா தாராளமா இந்த மாதிரி வச்சுக்கலாம். இல்ல இந்த ஃபார்மேட் வைக்கலாம். இந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்ச உங்க கிளையண்ட்டுக்கு தேவைப்படுற எந்த மாதிரியான ஒரு ஃபார்மேட்ல வேணாலும் ஒன் கிளிக்ல உங்களை சேஞ்ச் பண்ணிக்க முடியும். அண்ட் அதுக்கு ஒரு அந்த சைஸையும் கூட்டி குறைக்கனாலும் நம்ம ஈஸியாக குறைச்சிக்கலாம். ஸோ ஒன்ஸ் இதெல்லாம் ஓகே ஆனதுக்கப்புறம் இதை க்ளோஸ் பண்ணிடுவோம். க்ளோஸ் பண்ணிட்டு அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா கீழே ஒரு வீடியோ ஓடிக்கிட்டு இருக்குதுல, இந்த வீடியோ இப்போ எனக்கு வந்து சேஞ்ச் பண்ணணும். எப்படி பண்ணலாம்? ஜஸ்ட் நீங்க இதை டபுள் டேப் பண்ணுங்க. இப்போ உங்களுக்கு எடிட் செக்ஷன் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் காமிக்கும். இதை கிளிக் பண்ணுங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ரீப்ளேஸ் வீடியோன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கு. உங்களுக்கு இந்த இடத்துல தேவைன்னா நீங்க ஒரு இமேஜ் கூட வச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா ஒரு பிளைனான கலர் கூட வைக்கலாம். ஸோ இந்த இடத்துல எனக்கு வீடியோ தான் சேஞ்ச் பண்ணணும். பட் அது வீடியோவாக தான் இருக்கணும். அதனால் என்ன பண்ண போறோம் அப்படின்னா ரீப்ளேஸ் வீடியோங்கிறத கிளிக் பண்ணிட்டு ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நமக்கு நிறைய விதமான ஃப்ரீ வீடியோஸ் அவைலபிளாக இருக்கும். ஸோ அதிலிருந்து நம்ம ஒரு வீடியோவை சர்ச் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இந்த வீடியோ சூஸ் பண்ணிக்கிறேன். சூஸ் பண்ணிட்டு செலக்ட் ஐட்டம்ங்கிறத கிளிக் பண்ணுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு செகண்டில் நமக்கான அந்த பேக்ரவுண்ட் இமேஜ் சேஞ்ச் ஆயிடுச்சு. இதோடைய ஒபாசிட்டினாலும் நமக்கு இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் இல்லை டிக்ரீஸ் பண்ணிக்கலாம். அண்ட் அதுக்கப்புறமா அந்த இடத்துல நிறைய ஆப்ஷன்ஸ் அவைலபிளாக இருக்குது. இதெல்லாம் என்னங்கிறத நீங்கள் தாராளமாக நோண்டி பார்க்கலாம். ஸோ இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு டெக்ஸ்ட் இருக்கு, எம்பவர் யுவர் டிஜிட்டல் ஜர்னி வித் ஹரிசோன் அப்படிங்கிற மாதிரி. ஸோ இதை நம்ம எடிட் பண்ணணும். எப்படி பண்ண போகிறோம்? ஜஸ்ட் அதே மாதிரி தான் டபுள் டேப் பண்ணுங்க. இப்போ உங்களுக்கு இந்த மாதிரி கர்சர் வந்துடும். இப்போ நீங்கள் ஏதாவது சேஞ்ச் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் இந்த மாதிரி ஈஸியாக நீங்கள் எல்லாத்தையும் எரேஸ் பண்ணிட்டு ஜாயின் வித் அஸ்ன்னு டைப் பண்ணி ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் டைப் பண்ணியிருக்கேன். பட் எதுவுமே தெரியல. என்ன காரணம்னா இந்த டெக்ஸ்டோடைய கலர் பிளாக்காக இருக்குது. ஸோ நம்ம என்ன பண்ணலாம்னா Ctrl+A அமைக்கி செலக்ட் பண்ணிட்டு இந்த இடத்துல இதோடைய கலரை சேஞ்ச் பண்ணுவோம் ஒயிட்டா. இது ஒயிட் மட்டும் இல்லை, இங்கே இருக்கக்கூடிய எந்த மாதிரியான கலரை வேணாலும் உங்களால் ஈஸியாக மாற்றிக்க முடியும். இப்போ நம்ம ஒயிட்டை சூஸ் பண்ணிக்கலாம். சூஸ் பண்ணிட்டு டெக்ஸ்ட் நம்ம குட்டியாக இருக்குது, அதனால நம்ம அதை பெருசாகிக்கலாம். இது உள்ளே போயிட்டு அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணால் 62. இது ஓகே, நல்லா இருக்கு. இப்போ உங்களுக்கு டெக்ஸ்ட் தேவைன்னா போல்ட் ஆகணும்னா இப்படி போல்ட் ஆகிக்கலாம், இல்லை இட்டாலிக்கா மாற்றனா மாற்றிக்கலாம், இல்லை அண்டர்லைன் வேணாலும் போட்டுக்கலாம். நீங்கள் எப்படி ஒரு போர்டில் ஒர்க் பண்ணுவீங்களோ அது மாதிரி ரொம்பவே சிம்பிளாக உங்களுடைய வெப்சைட்டில் ஒர்க் பண்ணலாம். அதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா நிறைய டெக்ஸ்ட் இருக்குது. நம்ம முன்னாடி என்ன பண்ணமோ அதே மாதிரி தான் இதை எடிட் பண்ண போகிறோம். அண்ட் அதுக்கப்புறம் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஜாயின் ஒரு பட்டன் இருக்குது. சப்போஸ் இந்த வெப்சைட்டில் யாராவது வந்து இந்த ஜாயின்ங்கிற பட்டனை கிளிக் பண்ணாங்கன்னா அவங்களுடைய ஸ்க்ரீனை எங்கே ரீடைரக்ட் பண்ணுங்கிறத நம்மளால இங்கேருந்து எடிட் பண்ணிக்க முடியும். ஸோ அதுக்கு நீங்கள் ஜஸ்ட் இந்த ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணிட்டு எடிட் பட்டன்கிறத கிளிக் பண்ணீங்கன்னா இப்போ உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இந்த இடத்துல பட்டன் டெக்ஸ்ட் கீழே இந்த இடத்துல ஜாயின் இருக்குதுல, இதை நீங்கள் வேற மாதிரி மாற்றணும்னு நினச்சிங்கன்னா ஜஸ்ட் அதே மாதிரி ஈஸியாக டெலிட் பண்ணிட்டு வேற சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ இந்த இடத்துல அவர் சேனல் அப்படிங்கிறத டைப் பண்ணுவோம். இதில் லிங்க் டுன்னு சொல்லிட்டு வெப் அட்ரஸ்னு போட்டுருக்குதுல, சப்போஸ் இந்த இடத்துல அவர் சேனல்னு சொல்லிட்டு வச்சிருக்கேன். இப்போ யாராவது இந்த பட்டன் கிளிக் பண்ணாங்கன்னா என்னுடைய யூடியூப் சேனல் ஓப்பன் ஆகணும் அப்படின்னு சொன்னால் ஜஸ்ட் என்ன பண்ண போகிறேன், ஜஸ்ட் உள்ளே போயிட்டு என்னுடைய சேனலுடைய லிங்க் காப்பி பண்ணி திரும்ப வந்து இப்படி பேஸ்ட் பண்ணிட்டேன்னா இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வெப்சைட் ஒன்ஸ் லைவ் ஆன உடனே யாராவது இந்த பட்டன் கிளிக் பண்ணாங்கன்னா என்னுடைய சேனலில் ஓப்பன் ஆகும். கீழே பார்த்தீங்கன்னா ரெண்டு ஆப்ஷன்ஸ் இருக்குது. அது என்னன்னா ஓப்பன் இன் நியூ டேப், அதாவது இதை கிளிக் பண்ணும்போது இன்னொரு டேப்ல என்னுடைய சேனல் ஓப்பன் ஆகணுமா இல்லை இதே டேப்ல என்னுடைய சேனல் ஓப்பன் ஆகணுமாங்கிறது. ஸோ இதை நீங்கள் எனேபிள் பண்ணாலும் பண்ணிக்கலாம், இல்லை தேவையில்லை இதே டேப்ல பண்ணாலும் இதை ஆஃப் பண்ணி வச்சுக்கலாம். ஒன்ஸ் நீங்கள் அதை செட் பண்ணிட்டு இதில் வெப் அட்ரஸ் மட்டும் கிடையாது, இதில் நிறைய விதமான பேஜ், செக்ஷன், இமெயில் அட்ரஸ், ஃபோன் நம்பர், ஃபைல் டவுன்லோட், இந்த மாதிரி பல விதமான ஆப்ஷன்ஸ் நமக்கு அவைலபிளாக இருக்குது. ஸோ உங்களுடைய கிளையண்டோட ரெக்யர்மெண்ட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி இதை நீங்கள் கம்ப்ளீட்டாக கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். அண்ட் அதுக்கப்புறமா அந்த பட்டனுடைய ஸ்டைல், அதோடைய டெக்ஸ்டோடைய சைஸு, அதோடைய கலர், இந்த மாதிரி ரொம்ப ரொம்ப ஈஸியாக நீங்கள் தாராளமாக அதை எடிட் பண்ணிக்கலாம். காரோடைய ரேடியஸ் இருந்து கம்ப்ளீட்டாக எல்லாமே உங்களால் எடிட் பண்ணிக்க முடியும். அதுக்கப்புறம் அனிமேஷன், இந்த பட்டன் எப்படி வரணும், ஸ்லைட் ஆகி வரணுமா, இல்லைனா ஸ்கேல் ஆகி வரணுமா, இல்லை ஃபேட் ஆகி வரணுமா, இந்த மாதிரி எல்லாத்தையுமே உங்களால் சூஸ் பண்ணிக்க முடியும். இதே மாதிரி தான் இந்த பேஜ் இருக்கக்கூடிய எல்லாத்தையுமே நீங்கள் ஜஸ்ட் கிளிக் பண்ணி கம்ப்ளீட்டாக கஸ்டமைஸ் பண்ணிக்க போறீங்க உங்களுடைய கிளையண்டோட ரெக்யர்மெண்ட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி. இப்போ உங்களை சில பேர் கேட்கலாம், அப்போ ஹரி இதில் இருக்கக்கூடியதை நம்மளால் எடிட் பண்ண முடியுமா, நம்மளால் ஓனாக எதுவும் பட்டன் ஆட் பண்ணுறது இல்லை இமேஜ் ஆட் பண்ணுறது இந்த மாதிரி எதுவுமே பண்ண முடியாதுன்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக முடியும். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட் இந்த இடத்துல தெரியுற லெஃப்ட் சைடில் ஆட் எலமெண்ட் சொல்கிற ஆப்ஷன் இருக்குதுல்ல, இதை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட், பட்டன், ஆட் டு பேக், வீடியோ, கேலரி,
இமேஜ், ஷேப்பு, மேப் இந்த மாதிரி பல ஆப்ஷன்ஸ் நமக்கு அவைலபிளாக இருக்குது. இப்போ உங்களுடைய கிளைண்ட் வந்து ஒரு ரெஸ்டாரண்ட் வச்சிருக்காங்க, அவங்க வந்து பல ஃபோட்டோஸ் வச்சிருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு அந்த வெப்சைட்டில் உங்களுடைய ரெஸ்டாரண்டோடைய ஃபோட்டோ, அது இல்லாமல் மெனு, உங்களுடைய கஸ்டமர் ஃபீட்பேக் இதெல்லாம் காமிக்கணும்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டாங்கன்னா நீங்கள் ஜஸ்ட்டு எந்த இடத்துல உங்களுக்கு அதெல்லாம் வேணுமோ அந்த இடத்துல போயிட்டு ஆட் செக்ஷன் பட்டனை ஃபஸ்ட்டு கிளிக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஆட் அ பிளாங்க் செக்ஷன் கிளிக் பண்ணுங்க. ஸோ இப்போ இந்த இடத்துல என்ன பண்ணணும்னா ஜஸ்ட் இந்த கேலரிங்கிறத அப்படியே ட்ராக் பண்ணி போட்டு விட்டுட்டீங்கன்னா இந்த இடத்துல ரொம்பவே ஈஸியாக அந்த கேலரி வந்துடும். ஸோ நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஜஸ்ட் இதை இந்த மாதிரி எடிட் கேலரியை கிளிக் பண்ணி உங்களுக்கு எந்த மாதிரியான ஸ்ட்ரக்சரில் அந்த ஃபோட்டோஸாக இருக்கணுங்கிறத சூஸ் பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் இதை க்ளோஸ் பண்ணி இப்போ இந்த இடத்துல தெரியுற மேனேஜ் கேலரிங்கிற பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா இப்போ உங்களுக்கு அந்த கேலரியில் டிஃபால்ட் இருக்கிற அந்த எல்லா இமேஜஸுமே ஷோ ஆகும். நீங்கள் இதை டெலிட் பண்ணால் ஜஸ்ட் இதை டெலிட் பண்ணிவிட்டு ரைட் சைடில் டாப்பில் இருக்கிற ஆட் இமேஜை கிளிக் பண்ணி உங்ககிட்ட இருக்கிற எந்த ஒரு இமேஜை வேணாலும் ஈஸியாக அப்லோடு பண்ணிவிட்டு அதை செலக்ட் பண்ணி இந்த இடத்துல கொண்டு வந்துக்கலாம். அண்ட் அதை அப்படியே ட்ராக் பண்ணி ஃப்ரெண்டில் வைக்கலாம்னு வச்சுக்கலாம், எந்த இடத்துல வைக்கலாம்னு வச்சுக்கலாம். ரொம்பவே சிம்பிளாகவே உங்களால் இந்த விஷயத்தை பண்ணிட முடியும். ஸோ ஒன்ஸ் நீங்கள் இந்த மாதிரி அப்டேட் பண்ணிட்டீங்கன்னா அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி இமேஜஸ் எல்லாமே வந்துடும். ரொம்பவே சிம்பிள். அண்ட் அதுக்கப்புறமா இன்னொரு செக்ஷனில் உங்களுடைய கிளைண்டோடைய ரெஸ்டாரண்ட்டில் இருக்கிற அந்த வீடியோ நீங்கள் ப்ளே பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஜஸ்ட் இந்த வீடியோங்கிறத ட்ராக் பண்ணி போட்டுட்டு அப்படியே ஃபுல்லாக இழுத்து பெருசாக ஆக்கி வச்சு இதில் எடிட் வீடியோங்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல நீங்கள் ஒரு வீடியோவை அப்லோடு பண்ணாலும் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை யூடியூப்பில் அந்த வீடியோ இருக்குது அப்படின்னா அதோட லிங்கை ஷேர் பண்ணாலே போதும். அதை ஷேர் பண்ணிவிட்டு கீழே இருக்கிற ஆட்டோ பிளேங்கிற பட்டனையும் லூப்பையும் ஆன் பண்ணி விட்டுட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக யார் ஒருத்தர் அந்த வெப்சைட்டுக்கு வந்து இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஓடிக்கிட்டு இருக்கும். ஸோ இந்த வீடியோவை ஸ்டாப் பண்ணுறதுக்கான கண்ட்ரோலை அந்த வியூவருக்கு நீங்கள் கொடுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த இடத்துல இருக்கிற ஷோ வீடியோ கண்ட்ரோல்ஸுங்கிற ஆப்ஷன் ஆன் பண்ணிக்கோங்க. இல்லை அவங்க அதை பார்த்து தான் ஆகணும்னு நினச்சிங்கன்னா இதை நீங்கள் ஆஃப் பண்ணிக்கலாம். ஸோ ஒன்ஸ் நீங்கள் உங்களுடைய கிளைண்ட் ஆசைப்பட்ட மாதிரி எல்லாம் கம்ப்ளீட்டாக கஸ்டமைஸ் பண்ணி முடிச்ச உடனே இந்த இடத்துல தெரியுற கோ லைவ்ங்கிற பட்டனை கிளிக் பண்ணுங்க. இப்போ உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் நீங்கள் வியூ சைட்டுன்னு இருக்கிற இந்த பட்டனை கிளிக் பண்ணுங்க. ஸோ இப்போ பார்த்தீங்களா நம்ம எடிட் பண்ண அந்த ஒரு வெப்சைட் இன்டர்நெட்டில் லைவ் ஆயிடுச்சு. வேற லெவலில் ரொம்பவே சிம்பிளாக இருக்குது. இல்லை இது நான் ரொம்பவே சிம்பிளாக சொல்லி முடிச்சிட்டேன். பட் இது நீங்கள் ஃபஸ்ட் டைம் கற்றுக்கிறப்போ மட்டும் ஒரு 2-3 மணி நேரம் டைம் ஆகும். நீங்கள் ஃபுல்லாக நோண்டி பார்த்து என்னங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு. ஒன்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் எல்லாமே ரொம்ப ரொம்ப ஈஸியாகிடும். இப்போ சப்போஸ் உங்களுடைய கிளைண்ட் வந்து எனக்கு ஆன்லைனில் ஒரு ஷாப் கிரியேட் பண்ணி கொடுப்பான்னு சொல்லிட்டு கேட்டாங்கன்னா என்ன பண்ணுவீங்க? இதே ஹோஸ்டிங்கரில் இந்த ஏஐ வச்சு நம்மளால ஒரு ஷாப்பையுமே கிரியேட் பண்ண முடியும். அது எப்படி பண்ணுறதுங்கிறத தெரிஞ்சுக்க ரைட் சைடில் தெரிகிற இந்த வீடியோ கிளிக் பண்ணி பாருங்க. நான் உங்களை அங்கே பார்க்குறேன்.